சக்சஸ்ஃபுல்லாக மட்டும்தான் இருப்பாங்க. காரணம் வாழ்க்கைக்கு தேவையான பாடங்கள்லாம் என்சிசியில கிடைக்கும். அதே போல நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம் இந்த கல்லூரியில் இருக்கு. ஒரு சின்ன விஷயம், ஒரு ஜாய் ஆஃப் டூயிங் சம்திங், ஒரு குப்பை எடுக்கிறீங்க, ஒரு குளத்தை சுத்தம் பண்றீங்க, ஒரு ரத்தத்தை நீங்க தானம் பண்றீங்க, எதை செய்தாலும் கூட ஒரு என்எஸ்எஸ் மூலமாக செய்யும் பொழுது உங்களை தாண்டி இந்த உலகம் இருக்கிறது என்ற பெரிய கருத்து மாணவ சங்கமா உங்களுக்கு வரும். அதனால என்னுடைய அன்பான வேண்டுகோள், இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவ சங்கங்கள் உங்களுடைய கிளப்பை முறையாக பயன்படுத்தும். ஆரம்பத்தில் சொன்ன too few jobs for too many people. ஆனா நீங்க லீடரா மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு வேலை வேண்டும், வேலை வேண்டும், வேலை வேண்டும் என்று வேலை தேடுவதாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை. ஆனா கல்லூரியிலிருந்து வெளியே வரும்பொழுது நம்ம ஒரு தலைவர், நான் ஒரு தலைவர் அப்படிங்கிற ஆட்டிடியூட்ல ஸ்கில் செட்டோடு வரும் பொழுது நீங்க லைஃப்ல என்ன வேண்டுமானாலும் சாதனை செய்து பிறகு கொள்ளலாம். கம்பெனி ஆரம்பிக்கலாம், பாலிடிக்ஸ் வரலாம், என்ஜிஓக்களை போகலாம், ஒரு நிறுவனத்துல பணியும் புரியலாம். அங்கே உங்களுடைய தலைமை கொண்டு பிரகாசமாக ஒழிக்கும் பொழுது வேகமாக அந்த நிறுவனத்தில் மேல வருவீங்க. டீச்சர்ஸா போகலாம், ப்ரொஃபசர்ஸா போகலாம், எத்தனையோ விஷயங்கள் முன்னாடி. அதனால் நீங்க ஒரு வேலையை தேடணும் 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 அப்படிங்கிற எண்ணத்திலிருந்து வெளியே வந்து இந்த கல்லூரி வாழ்க்கையில் நாம் தலைவர்களாக மாற வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு நீங்கள் வர வேண்டும் என்பதற்காக ஆரம்பத்தில் நான் சொன்னேன். தலைவர்களாக அதற்கு ஒரு நாளைக்கு பயன்படும், ஒரு கிளப்பையை பயன்படுத்தணும். கல்லூரியில் நீங்கள் படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் அது பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷனல் கோர்சஸ். இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்த பிறகு ஃபவுண்டேஷனல் கோர்சஸ்க்கான டிமாண்ட் ரொம்ப அதிகமாக. பாட்டனி வேணும், ஜுவாலஜி வேணும், பிசிக்ஸ் வேணும், கெமிஸ்ட்ரி வேணும், எல்லாமே பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் வேணும். ஹார்ட் கோர் படித்திருக்கக்கூடிய மாணவர்கள் இன்னைக்கு ஃபவுண்டேஷன் கோர்சஸ் கம்பெனிஸ் எதிர்பார்க்க. ஏன்னா நீ கோடிங் எல்லாம் ஏரியா இருக்கு. அதனால எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இந்த ஆண்டு டேட்டாவை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு. தமிழ்நாட்டில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அரசு கல்லூரி அது நடக்கக்கூடிய கவுன்சிலிங்ல 1,26,959 சீட் இருக்கிறது. ஆனா பின்னானது 83,287. அரசு கல்லூரியில இந்த ஆண்டு தமிழ்நாட்டினுடைய சரித்திரத்தில் மிக குறைவான எண்ணிக்கை மட்டும்தான் பில்லா இருக்கு. 65.6% தான் இன்னைக்கு தமிழக அரசுடைய போர்ட்டல்ல பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுடைய ஃபில்லிங் இருக்கு. ஆனா இதே போன ஆண்டு 78% ஆகுது, 13%. அப்ப ஏதோ ஒரு காரணத்திற்கு இந்த ஆண்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் உடைய சேர்க்கை குறைக்கிறது. ஆனா எனக்கு ரொம்ப ஏன் ஆச்சரியமா இருக்குன்னா இது அதிகமாக இருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். காரணம் இன்னைக்கு ஃபவுண்டேஷனல் கோர்ஸ் படிச்சவங்க, ஃபவுண்டேஷனல் கோர்ஸ் பிஎஸ்சி பிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ், ஃபவுண்டேஷனல் கோர்சஸ் இன்னைக்கு கம்பெனிஸ் எல்லாம் தொழிலாயிருக்காங்க. அதனால் இந்த கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க ஆர்ட்ஸ் பேக்ரவுண்ட்ல இருக்கீங்க, சயின்ஸ் பேக்ரவுண்ட்ல இருக்கீங்க, ஃபவுண்டேஷனல் கோர்சஸ்ல இருக்கீங்க, ஹியூமனிட்டிஸ்ல இருக்கீங்க. தமிழகத்துல ஒரு ஆண்டு மட்டுமே ஆர்ட்ஸ் சயின்ஸ்ல அரசு தனியா அண்டர் கிராஜுவேஷன், மாஸ்டர்ஸ் அண்ட் கிராஜுவேஷன், பிஜி, போஸ்ட் கிராஜுவேஷன் இதெல்லாம் சேர்த்து 2,40,000 பேர் வெளியே வராங்க. 2,40,000 பீப்புள் தமிழ்நாட்டில் வெளியே வராங்க. இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 2,56,366 பேருக்கு சீட் இருக்கு. அதுவும் 80% தான் ஃபில் ஆகுது. ஒரு 2,10,000 பேர் வெளியே வராங்க. நீங்க 2 பேரும் சேர்த்து 4 லட்சம், ரிமைனிங் 3 லட்சம் மற்ற எல்லா கோர்ஸும் சேர்த்து. தமிழகத்தில் ஒரு ஆண்டுக்கு 7 லட்சம் மாணவர்கள் கல்லூரி முடித்துவிட்டு வெளியே வராங்க. 7.5 lakhs 7 லட்சம் மாணவர்கள் கல்லூரி முடிச்சுட்டு வெளியே வராங்க. ஆர்ட்ஸ், சயின்ஸ், இன்ஜினியரிங் அந்த எல்லா கோர்ஸும் சேர்த்து. அந்த 7 லட்சம் பேர்ல எத்தனை பேர் தலைவராக இருக்கிறீங்க அப்படிங்கிறதா எத்தனை பேர்? 7 லட்சம் பேர் வேலை வேண்டும். எனக்கு தெரிஞ்சு 7 லட்சம் பேருக்கு வேலை இல்லை, அதான் உண்மை. அவங்க எல்லா வேலையும் செய்யலாம். விவசாயம் பண்றாங்க, ஸ்விக்கி சொமேட்டோ டெலிவரி பார்க்கறாங்க, மறுபடியும் ஹையர் எஜுகேஷன் போறாங்க. ஆனா 7 லட்சம் பேர் தலைவர்களாக நான் வருங்கிற முடிவுல வெளியே வந்தீங்கன்னா 7 லட்சம் பேருக்கு வேலை இருக்கு. இந்த சமுதாயத்தில் 7 லட்சம் பேருக்கு தலைவர்களுக்கு வேலை இருக்கு. ஆனா வேலை தேர்ந்தவர்களுக்கு வேலை இல்லை. அதனால இந்த அடுத்த 3 ஆண்டு காலத்தை நீங்க தலைவர்களாக மாறுவதற்கு நீங்கள் யோசிக்கணும். சரி, நீங்க தலைவர்களா வாங்க, தலைவர்களா வாங்கன்னு சொல்றீங்க. எப்படி தலைவராக இந்த 3 ஆண்டு காலத்தை, 4 ஆண்டு காலத்தை எப்படி நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம்? இதெல்லாம் கொச்சியில 2006 ஒரு கல்லூரியில மாணவர்கள் இருந்தா அவங்க யோசிச்சாங்க, நமக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு, முதல் தலைமுறை பட்டதாரிகள் நம்ம வந்துட்டோம். ஆனா எத்தனையோ குழந்தைகளுக்கு வாய்ப்பு இல்லாமல்
பார்த்துட்டு கல்லூரிக்கு அவங்களால வர முடியல. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேட் தமிழகத்துல 48% தான் இருக்கு. இதை கொச்சியில் என்ன நினைச்சாங்கன்னா, நாம மென்டார் பண்ணுவோம், நாம கல்லூரியில படிக்கக்கூடிய நாம ஸ்கூலுக்கு போவோம், வீக்கெண்டு போவோம், குழந்தைங்க 11th 12th மென்டார் பண்ணுவோம், கல்லூரி கூட்டிட்டு வருவோம். அவங்க 2006 ஆரம்பித்த இனிஷியேட்டிவ் தான் மேட் ஆரம்பிச்சாங்க, மேக் அ டிஃபரன்ஸ். MAD கொச்சியில உங்களுக்கு ஒரு மாணவ செல்வங்கள் 2006ல மேக் அ டிஃபரன்ஸ் MAD ஆரம்பிச்சாங்க. இதுக்கு அது பாத்தீங்கன்னா 20 சிட்டியில வேலை பார்க்கறாங்க, 3000 வாலண்டியர்ஸ் இருக்காங்க, 3500 குழந்தைகள் இன்னைக்கு அவங்க லாங் டர்ம் மென்டரிங் பண்ணி அவங்க உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. இதே போல கோயம்புத்தூர்ல இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கக்கூடிய மாணவர்கள் 2014ல நோ ஃபுட் வேஸ்ட். கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் கல்யாண மண்டபம், ஃபங்க்ஷன்ஸ், ஹோட்டல்ஸ், நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அவ்வளவு உணவு வேஸ்ட் ஆகும். அந்த 2014ல நோ ஃபுட் வேஸ்ட்னு ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட 40,000 மீல்ஸ் அவங்க ஹேண்டில் பண்ணி யாருக்கு உணவு இல்லையோ உணவு எக்ஸசைஸ் கூட்டிட்டு போறாங்க. இதுவும் கல்லூரியிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நல்ல விஷயம். IIT டெல்லியினுடைய நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம் 2010ல அவங்கதான் இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் பிளட் டோனர் நெட்வொர்க் உருவாக்குனாங்க. கிட்டத்தட்ட 10 சிட்டில அவங்க இருக்கிறாங்க. 1700 கேம்புக்கு மேல நடத்திருக்காங்க. 1,00,000 யூனிட் IIT டெல்லியினுடைய மாணவ செல்வங்கள் எடுத்திருக்கிறாங்க. அது போல நீங்களும் சரித்திரத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இது எல்லாம் கல்லூரியிலிருந்து நீங்கள் ஆரம்பிக்க செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு உங்களுக்கு தலைமை பண்புக்கு தேவையான ஸ்கில்ஸ் அது கற்றுக்கணும். அதனால் நீங்க நிச்சயமாக இங்க இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட், ஸ்டூடெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் டீம், நீங்க ரொம்ப இன்னோவேட்டிவா யோசிச்சு இங்க இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு லீடர்ஷிப் கொடுப்பது உங்களுடைய கடமை. அவர்களுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். வாசிக மேடம் அவர்கள் பேசும்போது 3 விஷயத்தை சொன்னாங்க. ஒன்று, நாம ட்ரக்ஸ் பக்கம் போக வேண்டாம். இது ரொம்ப கஷ்டமான விஷயம். இன்னைக்கு ட்ரக்ஸ்ங்கிறது எல்லா பக்கமே பொழுது ஆரம்பிச்சு. ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன்ல பெட்ரோல் இருக்கிற மாதிரி எத்தனையோ கடையில ட்ரக்ஸ் இருக்கிறத நான் பார்க்கிறேன். விற்கிறவங்க தப்பு பண்றாங்களா, வாங்குறவங்க தப்பு பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நான் எப்பொழுதுமே சொல்வது விற்கிறவங்க தான் தப்பு பண்றாங்க, வாங்குறவங்க தப்பு பண்ணலைன்னு தான் எப்பவுமே நான் சொல்லுவேன். காரணம், ஏதோ வந்து அவர்களை வாங்குவதற்கு தூண்டு, டிப்ரெஷன், லவ் ஃபெயிலியர், எக்ஸாம் ஃபெயிலியர், வேலை வாய்ப்பு இல்ல, வீட்டுல பிரச்சனை, நான் எங்கேயாச்சும் தேடி போகணும். இதையெல்லாம் நீங்க செய்யும் பொழுது எதுவும் உங்களுக்கு நடக்காது. ஜென்சி 20 நிமிஷம் தான் மேடம் பேசணும், 35 நிமிஷம் பேசிட்டேன். அதனால மன்னிச்சுக்கீங்க, கொஞ்சம் அதிகமா பேசிட்டேன். இருந்தும் என்னுடைய பேச்சுல சில கருத்துக்கள், ஏற்கக்கூடிய கருத்துக்கள் சில இருக்கு. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. பிடிக்காத கருத்துக்கள் ஒன்றும் பிரச்சனை, சைட்ல தள்ளி விட்டுருங்க. ஒரு 2-3 விஷயம் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பயன்படுத்துச்சுன்னா அடுத்த 3 நாட்கள் இந்த கல்லூரியில் வெகுநாள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி, நீங்கள் எல்லாம் ஒரு நாள் அந்த மேடையில் உட்காரணும், நாங்கள் எல்லாம் ஏற்படுவோம். அது மட்டும்தான் என்னுடைய ஆசையை தவிர என்னுடைய ஆசைகளை எதுவும் கிடையாது.